புதுவை மக்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பாண்டிச்சேரியில ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் பாத்துட்டு இருக்கீங்களா? ஹோட்டல் செலவு நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நாம மூலகுளம் KFC பக்கத்துல இருக்கிற யாஷ் வில்லா. இந்த 3 BHK வில்லால AC TV அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி கார் பார்க்கிங் வசதியோட உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. உடனடியா 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஸ்டேவை புக் பண்ணிக்கோங்க. யாஷ் வில்லா, குண்டுசாலை மெயின் ரோடு, மேரி உழவர்கரை, புதுச்சேரி. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். விஜய் பிரச்சாரங்களில் அதிகப்படியான கூட்டம் வருகிறது என தெரிந்து முறையான பாதுகாப்பு அளிக்காததே கரூர் உயிரிழப்புகளுக்கு காரணம் என சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கத்தின் தவறே இதற்கு காரணமாக உள்ளதாக கூறிய அவர், இவ்விவகாரத்தை CBI விசாரித்தால்தான் உண்மைகள் வெளிவரும் எனவும் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், கரூரில் நடைபெற்ற துயரமான சம்பவத்திற்கு தான் மிகவும் வருத்தப்படுவதாகவும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காமல் இருக்க அரசு தான் உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், அரசாங்கத்தின் தவறே இதற்கு காரணமாக தான் பார்ப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெங்களூரில் நடைபெற்ற RCB அணியின் IPL கொண்டாட்டத்தின் போது 2.5 லட்சத்திற்கும் மேல் மக்கள் வந்திருந்தார்கள். அதுபோன்ற ஒரு கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் கிட்டத்தட்ட 11 பேர் உயிரிழந்தார்கள். இங்கோ 27,000 பேர் வந்ததற்கு இவ்வளவு பெரிய உயிரிழப்பு என்பது ஒரு மன்னிக்கக்கூடிய விஷயம் அல்ல. கரூரில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் காவல்துறை தடியணை நடத்தியதாகவும் சொல்கிறார்கள். மக்கள் உயிர் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். மக்களுடைய நலன் மற்றும் உயிரை காப்பதற்கே பொது சேவைக்கு வருகின்றோம். ஆனால் அரசியல் நோக்கத்திற்காக இதுபோன்ற தவறான விஷயங்களை செய்யக்கூடாது. அதனை தான் முழுமையாக கண்டிப்பதாகவும், தமிழக அரசு இதுபோன்ற விஷயங்களில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். ஒரு விஷயம் நடந்து முடிந்த பிறகு அதனை ஆராய்வதை விட நடப்பதற்கு முன் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அவர், விஜய் வாரந்தோறும் மக்களை சந்தித்து வருகிறார். அவருக்கு அதிகப்படியான கூட்டம் வருகிறது என காவல்துறைக்கு தெரிகிறது. தெரிந்த பிறகு அவர்களுடைய பணி மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதுதான். ஆனால் அதனை அவர்கள் செய்ய தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டிய அவர், இவ்விவகாரத்தை CBI விசாரித்தால் தான் உண்மைகள் வெளிவரும் எனவும் கூறினார். இந்த உயிரிழப்புகள் என்பது யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம் என்றாலும் இதில் உள்ள உண்மை தன்மைகளை ஊடகங்கள் தான் வெளியே கொண்டு வர வேண்டும். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை மற்றும் அரசினுடைய கடமை. தமிழகத்தில் திமுக ஒரு கூட்டங்களை நடத்தும் போது முறையாக திட்டமிடலோடு நடத்துகிறார்கள். ஆனால் புதிதாக ஒருவர் அரசியலுக்கு வந்தால் அவர்கள் தடுத்து நிறுத்த எல்லா வேலையும் செய்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் பெண் உட்பட 4 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 9.13 லட்சம் இழந்துள்ளனர். முத்தியால்பேட்டையை சேர்ந்தவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலையாக வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 4,43,600 முதலீடு செய்துள்ளார். பின் அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் ரெட்டியார் பாளையத்தை சேர்ந்தவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து 2,23,225, சாரம் பகுதியை சேர்ந்தவர் 67,000, ரெட்டியார் பாளையத்தை சேர்ந்த பெண் குறைந்த வட்டிக்கு லோன் பெற விண்ணப்பித்து 1,79,334 என மொத்தம் 4 பேர் மோசடி கும்பலிடம் 9,13,159 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பாஜக சார்பில் கரூர் விஜய் பிரச்சாரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. கரூர் விஜய் பிரச்சாரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி பாஜக தலைமை அலுவலகம் அருகே இன்று நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், MLA கல்யாண சுந்தரம், நியமன MLA செல்வம், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, மாநில செயலாளர் கௌரி சங்கர், மாநில ஊடகப் பிரிவு தலைவர் நாகேஸ்வரன், மாநில இளைஞரணி தலைவர் வருண் உட்பட பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் உயிரிழந்தவர்களின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி அளித்துள்ள மத்திய அரசை கண்டித்து காரைக்காலில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தின் காவிரி டெல்டாவின் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 7 மாவட்டங்களை கடந்த அதிமுக ஆட்சியில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் உள்ளிட்ட திட்டங்கள் அனுமதிக்கப்படாது என அதில் தெரிவிக்கப்பட்ட இந்த தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது டெல்டா மாவட்ட பகுதிகளில் உள்ள 3 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த முயற்சிக்கும் மத்திய அரசை கண்டித்தும் அறிவிக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாயிகள் சார்பில் 7 மாவட்ட விவசாயிகள் காரைக்காலில் உள்ள ONGC நிறுவன வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு சட்டசபையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை மத்திய அரசு அங்கீகரித்து சட்டப்பூர்வமான ஆணையை வெளியிட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் ரூபாய் 8 கோடியில் மேம்படுத்தப்பட்ட சின்ன வாய்க்காலை மழைக்காலம் தொடங்குவதற்குள் சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் பெரிய வாய்க்கால், சின்ன வாய்க்கால் ஆகியவை பிரதான மழைநீர் வடிகால் வாய்க்காலாக உள்ளன. இதில் அண்ணா சாலை முதல் செஞ்சி சாலை வரை 800 மீட்டர் நீளமுள்ள சின்ன வாய்க்காலை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 8 கோடி மதிப்பில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு மேம்படுத்தப்பட்டது. பொதுமக்கள் இருபுறமும் குப்பைகளை வீசாத வகையில் இரும்பு தடுப்புகள், இரவில் ஜொலிக்கும் அலங்கார விளக்குகள் மற்றும் 800 மீட்டர் நீளமுள்ள சின்ன வாய்க்கால் சாலை நடைபயிற்சி மேற்கொள்ளும் வகையில் அமைக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத வகையில் சின்ன வாய்க்கால் வீதி அலங்கோலமாக காட்சியளிக்கிறது. அண்ணா சாலை முதல் செஞ்சி சாலை வரை இருபுறமும் குப்பைகள் கிடப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. இடையே உள்ள 4 பாலங்களும் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்படுகின்றன. மேலும் சாலை முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள தெரு விளக்குகளில் பல எரியவில்லை. பெரும்பாலான இடங்களில் குப்பைகள் தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளது. வாய்க்கால் ஓரம் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், குடியிருப்புகள் உள்ள நிலையில் மழைக்காலம் தொடங்குவதற்கு உடனடியாக சின்ன வாய்க்காலை சீர்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட கொத்தபுரி நத்தம் கிராமத்தில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 37.32 லட்சம் செலவில் புதிதாக அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான கட்டுமான பணியை அங்காளன் MLA இன்று தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தபுரி நத்தம் கிராமத்தில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டத்தின் சார்பில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிட கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடந்தது. விழாவிற்கு தொகுதி MLA அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற் பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் யாழினி மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், திருப்புவனை தொகுதி JCM மக்கள் மன்ற நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை மோடி மக்கள் சேவை மைய நிறுவனர் V. பிரபுதாஸ் தலைமையில் தொகுதியில் மாபெரும் இரத்த தான முகாம். புதுச்சேரி மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 75வது பிறந்தநாள் விழா மோடி மக்கள் சேவை மையம் சார்பில் V. பிரபுதாஸ் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதியில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் கொடுத்தனர். நிகழ்ச்சி காலை 9 மணி முதல் மாலை 2 மணி வரை நடைபெற்றது. மேலும் நிகழ்வில் பன்னீர்செல்வம், உருளையன்பேட்டை பாஜக ஆர். மூர்த்தி, மாநில ஆன்மீகம் ஆலயம் சாய் சுதாகர், மாநில மகளிர் அணி செயலாளர் கீதா, T. ராஜன், எக்ஸ் கவுன்சிலர் S. வைத்தியநாதன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் வாணிதாசன், சதீஷ் மற்றும் தொகுதி பாஜக முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பயிர் உற்பத்தி தொழில்நுட்ப திட்டத்தின் கீழ் பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகையாக புதுச்சேரி பிராந்தியத்தைச் சேர்ந்த 1891 விவசாயிகளுக்கு 1.15 கோடி ரூபாய் மானியம் விடுக்கப்பட்டுள்ளது.
இதுகுறித்து வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நலத்துறையின் மூலம் வேளாண் மற்றும் விவசாயிகள் பயிர்கள் சாகுபடியினை ஊக்குவிக்கவும், விவசாயிகள் பயிர் சாகுபடியில் முதலீடு செய்யும் இடுபொருட்கள் மற்றும் பயிர் உற்பத்தி பண்ணை செலவினங்களை ஈடுகட்ட பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த ஊக்கத்தொகையில் தீவன பயிர் சாகுபடி செய்யவும் பொதுப்பிரிவு விவசாயிகள் 34 பேருக்கு ரூபாய் 2,30,480 ரூபாய், பயிர் வகைகள் சாகுபடி செய்யும் 1,279 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ரூபாய் 57,79,280 ரூபாய், மணிலா சாகுபடி செய்யும் 521 விவசாயிகளுக்கு ரூபாய் 52,71,520, சிறுதானியம் மற்றும் பருத்தி சாகுபடி செய்யும் 16 விவசாயிகளுக்கு ரூபாய் 1,03,490 ரூபாய் என மொத்தம் 1,816 விவசாயிகளுக்கு ரூபாய் 1,11,46,290 மானியம் சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது. இத்துடன் பயிர் வகைகள் மற்றும் மணிலா சாகுபடி செய்யும் அட்டவணை இன விவசாயிகள் 75 பேருக்கு ரூபாய் 3,55,000 மானியம் சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பழுது பார்க்க கொடுத்த மொபைலை சரி செய்யவில்லை என்பதால் கடை கண்ணாடியை அடித்து நிற்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த கைக்கிளப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் திருமுருகன். இவர் திருக்கனூர் சரஸ்வதி நகர் செல்லும் சாலையில் மொபைல் போன் கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு கூனிச்சம்பட்டை சேர்ந்த சுரேஷ் என்பவர் 2 நாட்களுக்கு முன் தனது மொபைலை சரி செய்ய கொடுத்திருந்தார். நேற்று இரவு சுரேஷ் மற்றும் அவரது நண்பர் இருவரும் கடைக்கு சென்று சரி செய்ய கொடுத்த மொபைலை கேட்டுள்ளனர். அப்போது மொபைல் போன் இன்னும் சரி செய்யவில்லை என கடைக்காரர் தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த சுரேஷ் மற்றும் அவரது நண்பர் கடையின் கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தினர். புகாரின் பேரில் திருக்கனூர் சப் இன்ஸ்பெக்டர் பிரியா மற்றும் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கடையின் கண்ணாடியை உடைக்கும் சிசிடிவி கேமரா காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. ஆயுத பூஜையை முன்னிட்டு காக்காய்தோப்பு, ஆர்கே நகர், அரியாங்குப்பம் கிழக்கு ஆகிய கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட பெண்கள் 300க்கும் மேற்பட்டோருக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அவர்கள் தனது சொந்த செலவில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்வேறு பொருட்களை வழங்கினார். ஆயுத பூஜையை முன்னிட்டு வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட 120 பேருக்கு சில்வர் குடம், மண் அள்வதற்கு உதவிடும் மண்பெட்டி, அலுமினிய பாத்திரம் மற்றும் கத்தி ஆகியவையை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் வழங்கினார். ஏற்கனவே ஆயுத பூஜை முன்னிட்டு காக்காய்தோப்பு, ஆர்கே நகர், அரியாங்குப்பம் கிழக்கு ஆகிய கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட 100 நாள் வேலை செய்யும் பெண்கள் 300க்கும் மேற்பட்டோருக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அவர்கள் ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, தொகுதி துணை செயலாளர் சிவா, அம்மா பேரவை செயலாளர் ஜீவா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், பாலு, ரங்கநாதன், வார்டு துணை செயலாளர் அன்பு, எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், காண்டிபன், செல்வம், ஜோதி, தொகுதி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழக காரைக்கால் கிளையில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காரைக்கால் மக்கள் போராட்டக் குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் பேராசிரியர் மாதவையா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் IAS அதிகாரிகள் கொண்ட குழுவை வைத்து விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி காரைக்கால் மக்கள் போராட்டக் குழுவினர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளை வாயிலில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்தும் துணைவேந்தர், துணைநிலை ஆளுநரை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முற்றுகை போராட்டம் காரணமாக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் ஓட்டு மோசடி செய்த பாஜக ஆட்சியை தெரிந்து கொள்ளும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் நாடு முழுவதும் ஓட்டு மோசடி செய்த பாஜக மோடி ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என ஆதாரங்களுடன் மக்களிடம் சென்று ஆதரவு திரட்டி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக ஓட்டு மோசடி பற்றி மக்கள் தெரிந்து கொள்ளவும் இந்திய தேர்தல் ஆணையம் 5 கோரிக்கைகளை நிறைவேற்றவும் 5 கோடி கையெழுத்துக்கள் பெற அனைத்து மாநிலங்களிலும் ஓட்டு திருட்டு விழிப்புணர்வு பிரச்சார கையெழுத்து பெறும் பணியை துவக்கியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் ஓட்டு திருட்டு தொடர்பாக கண்டன ஊர்வலம் நடத்தப்பட்டது. நேற்று காமராஜர் நகர் தொகுதி 45 அடி சாலை பாலா
பாலாஜி நகர் சந்திப்பு காங்கிரஸ் அலுவலகத்தில் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கையெழுத்து இயக்கம் துவக்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளர் தேவதாஸ் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் கலந்து கொண்டனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.